விஜயகாந்தின் நிழலாக இருந்தவர், அதிரடியான பேச்சுக்கு சொந்தக்காரர், அந்நியார் என தொண்டர்களால் அழைக்கப்படுபவர், தேமுதிக வளர்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் முழு பங்கு வகிப்பவர், அதிகாரப்பூர்வமாக தேமுதிக எனும் கட்சியை கைப்பற்றி இருப்பவர், அன்று அண்ணன் எடப்பாடி, இன்று அண்ணன் ஸ்டாலின் என அழைத்தாலும் சேர்ந்த இடத்துக்கு விசுவாசம் காட்டுபவர். அவர்தான் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். திருப்பத்தூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள செம்பேடு கிராமத்தில் பிறந்தார் பிரேமலதா. இளம் வயது முதலே விளையாட்டில் ஆர்வமாக இருந்த பிரேமலதா தடகள போட்டிகளில் பங்கேற்று வந்தார். பெற்றோரும் பிரேமலதாவின் ஆர்வத்தை பார்த்து தேசிய அளவில் நடக்கும் போட்டிகளில் பங்கேற்க ஊக்குவித்தனர். இதனால் ஒரு காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் இளங்கலை படிப்பு முடித்ததும் சில சொந்த காரணங்களால் பிரேமலதாவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஒரு பிரபல நடிகரை திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என அப்போது பிரேமலதாவுக்கு தெரிந்திருக்காது. சினிமா நடிகர் விஜயகாந்த் உன்னை பெண் பார்க்க வருகிறார், அவரை தடபுடலாக வரவேற்க வேண்டும் என அவரிடம் சொல்ல சற்று குழப்பம் இருந்தாலும் மாப்பிள்ளையை பார்க்க ஆவலாக இருந்தார் பிரேமலதா. அப்போது ஒரு கார் அவரது வீட்டின் வாசல் அருகே வந்து நின்றது. காவி உடையில், கழுத்தில் மாலையுடன், காலில் செருப்பு கூட அணியாமல் ஒருவர் வந்து இறங்கினார். மாப்பிள்ளை வந்துட்டார் என சொல்ல அவரை மறைந்திருந்து பார்த்தார் பிரேமலதா. வீட்டில் இருந்த எல்லோரிடமும் இயல்பாக பேசினார் விஜயகாந்த். எல்லோருக்கும் அவரை பிடித்து போனது. பிரேமலதாவிடம் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா என அங்கிருந்தோர் கேட்க அவர் வெட்கத்தில் தலையாட்டி சென்றிருக்கிறார். இதையடுத்து 1990ஆம் ஆண்டு மதுரை தமுக்கம் மைதானத்தில் அப்போதைய தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் தலைமையில் விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு மிகப்பெரிய அளவில் திருமணம் நடைபெற்றது. பல்வேறு திரை பிரபலங்கள், அரசியல்வாதிகள் வந்திருந்தனர். ஒரு மிகப்பெரிய நடிகரை திருமணம் செய்துள்ளோம் என்ற பரபரப்போடே இருந்தார் பிரேமலதா. ஆனால் சில ஆண்டுகளிலேயே விஜயகாந்தின் தொழில்களில் சிலவற்றை கவனிக்க தொடங்கினார். இந்நிலையில் 2000ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் தேர்வு செய்யப்பட அவரால் ரசிகர் மன்ற பணிகளை சரிவர கவனிக்க இயலவில்லை. இதனால் ரசிகர் மன்றத்தை நிர்வகித்த ராமு வசந்தன் மன்றம் குறித்த விஷயங்களுக்கு பிரேமலதாவையே அணுகி ஆலோசனை பெற்றார். அவரோடு சேர்ந்து விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களை பல்வேறு பணிகளில் ஈடுபட வைப்பதோடு நற்பணி மன்றங்களாக மாற்றி விஜயகாந்தின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட செய்தார் பிரேமலதா. அதோடு ரசிகர் மன்றத்துக்கென பிரத்யேக கொடியை வடிவமைக்க செய்து விஜயகாந்த் கையால் அதனை அறிமுகமும் செய்து வைத்தார். இந்த சமயத்தில் ராமு வசந்தனின் உடல்நிலை மோசமடைய மொத்த கட்டுப்பாடும் பிரேமலதாவின் வசம் சென்றது. ரசிகர்கள் அனைவரும் பிரேமலதாவை அக்கா என அழைக்க தொடங்கினர். இதனிடையே ரஜினிகாந்த் நடித்த பாபா படத்துக்கு மருத்துவர் ராமதாஸின் பாமக கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்ததால் அவரின் உதவியை நாடினார் ரஜினி. அவரும் பிரச்சனையை தீர்க்க முயன்றார். ஆனால் பாமக விடுவதாக இல்லை. இந்நிலையில் திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட விஜயகாந்த் பாமக இளைஞரணி தலைவராக அப்போது இருந்த மருத்துவர் அன்புமணியை கடுமையாக சாட சினிமா பிரச்சனை அரசியல் பிரச்சனையாக உருமாறியது. பாமக தொண்டர்களும் விஜயகாந்த் ரசிகர்களும் மாறி மாறி மோதிக்கொண்டனர். ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பிரேமலதாவை சந்தித்து தலைவர் அரசியலுக்கு வர வேண்டும், அப்போதுதான் பாமக மட்டுமல்லாது நம்மை எதிர்க்கும் யாரையும் திருப்பி அடிக்க முடியும் என சொன்னார்கள் ரசிகர்கள். இதனை சரியான வாய்ப்பாக கருதிய பிரேமலதா மொத்த சிக்கலையும் விஜயகாந்திடம் சொல்லி அரசியலுக்குள் வர அழுத்தம் கொடுத்தார். அதிமுக ஆட்சியில் நடந்து வந்த பல்வேறு சிக்கல்களை கண்ட விஜயகாந்தும் அரசியலுக்கு வரலாம் என்ற எண்ணத்தில் இருக்க பிரேமலதாவின் யோசனையை உடனே ஏற்றார். தயாரானது கட்சி, ரெடியானது கொடி. மதுரையிலிருந்து உதயமானது தேமுதிக. விஜயகாந்த் கட்சி தொடங்கினாலும் அதில் பிரேமலதாவின் தலையீடு ஏதும் இருக்கவில்லை. முழுக்க முழுக்க விஜயகாந்தின் கட்டுப்பாட்டில் மட்டுமே கட்சி இருந்தது. இந்த அணுகுமுறையே தொண்டர்களுக்கு தேமுதிக மீது நம்பிக்கையை கொடுத்தது. அப்போது 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வர விருத்தாச்சலத்தில் களமிறங்கினார் விஜயகாந்த். களத்தில் விஜயகாந்த் பரபரப்பாக சுற்றி கொண்டிருக்க அவரோடு சேர்ந்து சுற்றி சுழன்றார் பிரேமலதா. விருத்தாச்சலம் தொகுதியில் விஜயகாந்தின் தேர்தல் பரப்புரை பொறுப்பாளராகவே செயல்பட்டார். கட்சியினரோடு சேர்ந்து அனைத்து முன் தயாரிப்புகளையும் மேற்கொண்டார். இதனால் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே வென்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் விஜயகாந்த். பிரேமலதாவின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் விருத்தாச்சலத்தில் நடந்த கூட்டத்தில் என்னை அண்ணன் என இங்கு அழைப்பவர்களை விட பிரேமலதாவை அண்ணி என அழைப்பவர்கள் தான் அதிகம் என பேசினார். அவ்வளவுதான், அண்ணியாரே என போஸ்டர்கள் ஒட்டி மகிழ்ந்தனர் தேமுதிக தொண்டர்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு கட்சி நிர்வாகத்தில் பிரேமலதாவின் ஈடுபாடும் தலையீடும் எட்டி பார்க்க தொடங்கியது. குறிப்பாக 2009 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பல முடிவுகளை எடுப்பதில் விஜயகாந்துக்கு பிரேமலதா உதவினார். மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணி என அதுவரை பேசி வந்த விஜயகாந்தை கூட்டணி அரசியல் செய்ய சம்மதிக்க வைத்தார் பிரேமலதா. இதனால்
2011 தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து 29 இடங்களை பிடித்தது தேமுதிக. பிரேமலதாவின் அரசியல் கணக்கை எண்ணி ஆச்சரியமடைந்தார் விஜயகாந்த். தேமுதிகவின் மகளிரணி தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் பிரேமலதா. இந்நிலையில் சட்டமன்றத்தில் அதிமுகவோடு விஜயகாந்த் மோத 8 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு தாவினர். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு விஜயகாந்தின் உடல்நிலையில் தொய்வு ஏற்பட்டது. அவரை அமெரிக்கா அழைத்துச் சென்று சிகிச்சை கொடுத்தார் பிரேமலதா. சற்று உடல் தேறியதும் மீண்டும் அரசியலில் செயல்பட தொடங்கினார் விஜயகாந்த். ஆனால் அவ்வளவு ஆக்டிவாக இல்லை. இதனால் தேமுதிகவின் மொத்த கட்டுப்பாட்டையும் கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் பிரேமலதாவுக்கு ஏற்பட்டது. அதோடு பிரேமலதாவின் தம்பி சுதீஷும் கட்சியில் ஆக்டிவானார். 2014 தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்தார் விஜயகாந்த். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியின் முகமாக விஜயகாந்தை முன்னிறுத்த களத்தில் இறங்கி தீவிர பரப்புரை மேற்கொண்டார் பிரேமலதா. மோடியே கூட பிரேமலதாவை பாராட்டினார். ஆனால் தேமுதிகவால் ஒரு இடத்தில் கூட வெல்ல இயலவில்லை. 2016 தேர்தல் நெருங்க விஜயகாந்துடன் கூட்டணி வைக்க முயன்றது திமுக. ஆனால் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை முன்னிறுத்தும் கட்சியோடு கூட்டணி என அழுத்தம் கொடுத்தார் பிரேமலதா. இதனால் திமுகவோடு கூட்டணி செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது. அப்போது வந்ததுதான் மக்கள் நல கூட்டணி. முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தை முன்னிறுத்தி வைகோ தலைமையில் உருவானது மக்கள் நல கூட்டணி. ஆனால் ஜெயலலிதா வென்று ஆட்சி அமைக்க மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களில் விஜயகாந்த் உள்ளிட்ட பலரும் டெபாசிட் இழந்தனர். இதற்கு பிறகு மொத்த தேமுதிகவும் கலகலத்தது. பலரும் கட்சியை விட்டு விலகினர். இதையடுத்து பெரிய அளவில் தேமுதிகவால் எதையும் சாதிக்க முடியவில்லை. உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என தோல்வியடைந்த கட்சியாக மாறியது தேமுதிக. இதனிடையே விஜயகாந்தும் உடல்நலக் குறைவால் காலமாக மொத்த கட்சியும் பிரேமலதாவை நம்பி நின்றது. உடன் நின்ற தொண்டர்களை இழக்க விரும்பாமல் கட்சியை எடுத்து நடத்த தொடங்கினார் பிரேமலதா. 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி என்ற நிலை உருவான போது தொண்டர்கள் விரும்பும் கட்சியோடு கூட்டணி என்றார். அரை விழுக்காடு கூட இல்லாத கட்சி என 1000 பேர் விமர்சித்தாலும் கேப்டன் என்ற ஒற்றை நம்பிக்கை வார்த்தையை நம்பி கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேலை பார்த்தார். கடலூரில் பெரும் மாநாடு நடத்திய பிரேமலதாவின் செல்வாக்கு அதிமுக திமுகவை திரும்பி பார்க்க வைத்தது. பார்த்ததோடு நில்லாமல் கூட்டணிக்கு அழைத்து 10 சீட் கொடுத்தது திமுக. உயிருக்கு போராடி கொண்டிருந்த கட்சிக்கு தண்ணீர் கொடுத்து உயிரை காப்பாற்றி இருக்கிறது திமுக என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆனால் அரசியல் சாணக்கியனாய் மாறி தேமுதிகவை மீட்டிருக்கும் பிரேமலதா ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கி தன் தம்பியை டெல்லிக்கும் அனுப்பியிருக்கிறார்.